1/3 கமா 1/9 கமா 1/27 கமா போய்கிட்டே இருக்குது 1/2187. ஃபார்முலா வந்து TN = A × Rn அடுக்கு n-1. TNோட மதிப்பு தான் நமக்கு 1/2187. நமக்கு n தான் கண்டுபிடிக்கணும். A என்னது 1/3. இப்போ R கண்டுபிடிக்கணும் 1/9 T2/T1. 1/9/1/3 போடுவோம். அடுத்து அந்த வகுத்தில் பெருக்கலாக மாற்றும் போது நமக்கு 1/3 வந்து 3 மாறும். 1 3 3 3 9 1/3. ஆரோட மதிப்பும் 1/3 கிடைக்கி. அடுத்து பவரில் n-1. இப்போ பாருங்கள், இந்த இதை இங்கிட்டு கொண்டு வரும்போது 1/3 வந்து 3 மாறும். 1/2187 × 3 = 1/3 ஹோல் பவர் n-1. இப்போ 3ஆல் அடித்தோம்னா 7 3 21, 2 3 6, மிச்சம் 2, 9 3 27. 1/729 = 1/3 ஹோல் பவர் n-1. இது வந்து இங்கே கீழே 3 இருக்குங்களா, இது 3 அடுக்கா மாற்றோம்னா 729 3ஆல் போட்டோம்னா 2 3 6, மிச்சம் 1, 4 12, 3 9, 3ஆல் போட்டோம்னா 3 24, 1 3 3ஆல் போட்டோம்னா 2 3 6, மிச்சம் 2, 7 3 21, இது 3ஆல் 9 3 27 3 3 1 2 3 4 5 6. 1/3 இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லாட்டி 1/3 ஹோல் பவர் 6. ஏன்னா 1 அடுக்கு 6நாலும் நமக்கு மதிப்பு 1 தான். அதனால தான் 1/3 ஹோல் பவர் 6ன்னு எழுதிருக்கோம். = 1/3 ஹோல் பவர் n-1. இப்போ பாருங்கள், அடிமானம் 1 போல் இருக்குது. அதனால் அடுக்க மட்டும் சமம்னு எடுத்துக்கலாம். 6 = n-1. என்ன தான் தேவை. இப்போ -1 = இங்கிட்டு வரும்போது +1 மாறும். இப்போ 6 + 1 = n. இப்போ n வந்து நமக்கு 7ன்னு கிடைக்கும்.